மேலே தெரிகிற மாதிரி அனிமேஷன் நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க. அது ரியாக்ட் ஜேஎஸ் மட்டும் தான் வச்சு பண்ணிப்பாருன்னு கேட்குறீங்களா? இல்ல, நம்ம இந்த வீடியோல HTML அண்ட் CSS மட்டுமே வச்சு பண்ண போறோம். இதோட பேரு ஸ்கெலிட்டன் அனிமேஷன். இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லி தரேன். ஸோ இதான் என்னோட ஆக்சுவல் கண்டென்ட். ஒன்ஸ் நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க சூப்பராக இருக்குது, அனிமேஷன் வருதா? ஸோ இதுதான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் கார்டு HTML பார்க்கலாம். ப்ரொஃபைல் கார்டு தான் இந்த மொத்த இதையும் டினோட் பண்ணுறது. கவர் ரேப்பருங்கிறது இந்த சாண்டில் கலர் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்குள்ள தான் நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் டினோட் ஆயிருக்கு. சேம் டைம் உள்ளார வந்து அந்த 3 கண்டென்ட் இருக்குல்லையா? அது இது என்ன ப்ரோ ஸ்கெலிட்டன் லைன் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுதான் அந்த லைன். இந்த லைன் 3 லைன் வருது இல்லையா? ஸோ அதோட இதுதான் இது. அப்புறம் இமேஜுக்கு ஸோ அதுதான் இந்த அவதார் ரேப்பர். இந்த அவதார் ரேப்பர் தான் இந்த இமேஜுக்கான அனிமேஷன். ஸோ அப்புறம் 2 பட்டன் இருக்குது. என்ன ப்ரோ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த அனிமேஷன் 3 செகண்ட் நடக்குது இல்லையா? ஸோ அதை தான் வந்து நான் இந்த இடத்துல டினோட் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் லிஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ CSS தாங்க நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் கார்டு, ஓவரால் ப்ரொஃபைல் கார்டு நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்று ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ அதுதான் ப்ரொஃபைல் கார்டு. ஸோ இதுதான் வந்து அந்த சாண்டல் கலரில் இருக்க மேலே அதோடது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கெலிட்டன் அனிமேஷன். இந்த ஸ்கெலிட்டன் அனிமேஷன் தான் எல்லாத்தையும் டினோட் பண்ணுது. இப்போ நான் இதை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு வந்து எந்த அனிமேஷனும் இல்லை. ஸோ அதுதான் அந்த ஸ்கெலிட்டன் அனிமேஷனுக்கான இது கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அனிமேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் சர்க்கிள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான டிசைன் இங்கே இருக்குது. ஸோ எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே மேலே டீட்டெயிலாக வந்து எதுக்குள்ளது கிளாஸுங்கிறத நான் டீட்டெயிலாக மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த அவதார் ரேப்பருங்கிறது இந்த சர்க்கிள்கான அனிமேஷன். ஸோ இதில் மெயினான கண்டென்ட் என்னன்னா, யூஸ்வலாக எல்லாமே ஹிடனில் இருக்கணும். ஒன்ஸ் நான் இங்கே பாருங்க ரீலோட் பண்ணுறேன், எல்லாமே ஹிடனில் இருக்குது. எனக்கு எப்போ லோடடுங்கிற கிளாஸ் ஆட் ஆகுதோ, நான் கீழே ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்பீங்க, லோடடுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் லிஸ்ட் மூலமாக. அது எப்போ எனக்கு ஆட் ஆகுதோ எனக்கு அப்போ மட்டும் தான் எல்லாமே விசிபிளாக இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ எப்போ லோடடுன்னு கிளாஸ் ஆட் ஆகுதோ ஸ்கெலிட்டன் எல்லாமே நன்னாயிடணும், மற்ற எல்லாமே நம்மளுக்கு விசிபிள் ஆகிடணும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இதோட சோர்ஸ் கோட வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது பயோவில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.